ஹலோ காய்ஸ், இது என்னோடய வளகாப்பு விலாகுன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோவே எடுக்கலை. எதுவுமே நான் இதில் ப்ராப்பராக நான் பண்ணியிருக்க மாட்டேன். எடிட்டிங் கூட என்னோடய மேக்கப்லேருந்து கூட நான் ப்ராப்பராகவே இந்த வீடியோவில் நான் பண்ணலை. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அன்றைக்கி டேயில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான். என்னோடய வளகாப்பு லுக் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் நானே பண்ணிக்கிட்டது தான். ப்ரைமர் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்டாப் க்ரீம் ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர்லாம் போட்டு அப்படி தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலுமே எனக்கு ஒரு என்னோடய ஃபேஸில் அந்த பிரைட்னஸ் வரமாட்டேங்குது. ரொம்ப டார்க் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருந்தனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா, நான் ஃபேஷியலும் பண்ணியிருந்தேன். என்னோடய கசின்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபேஷியல் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் கூட நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதாவது என்னோடய வளகாப்பு வீடியோ ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க ஆர்சி அப்படின்றதுனாலையும், நாங்கள் கன்வெர்ட்டட் கிறிஸ்டின்ஸ் அப்படின்றதுனாலையும் எங்களுக்கு ஹிந்து மாதிரி பண்ணலை. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் ஒரு வளகாப்பு நாங்கள் பண்ணியிருந்தோம். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு வளகாப்பு அந்த மாதிரியே சொல்லலாம். நாங்கள் பெருசாக பண்ணணும்னு பிளான் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் நான் ஹரிபரியாக ரெடியான மாதிரியும் இருக்கும். ஸோ அது உண்மை தான். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ளார் வச்சு முடிச்சிருப்பேன். என்னோடய வளகாப்பில் நம்ம பழைய கல்யாண சாரியில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் ஓகே தான். ஸோ அதனால் கல்யாண சாரியே வளகாப்புக்கு கட்டியிருந்தேன். அப்படி நான் ரெடியாகி முடித்ததுமே ஹஸ்பண்ட் லாஸ்ட் டைம் தான் அவருமே வந்தார். அதுக்கப்புறம் அவங்களையும் ரெடி பண்ணிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய அக்காவும் மாமாவும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. 20 மினிட்ஸ் தான் ப்ரேயர்னாலுமே என்னால் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போவுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் ப்ரேயர் பண்ணாங்க. அப்படி ப்ரேயரும் முடிஞ்சுது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஃபோன்லேருந்துமே கிடைச்ச ஒவ்வொரு வீடியோஸும் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் உட்காந்துட்டோம். எங்களை உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களா ஸ்வீட் கொடுத்தாங்க, வளையல் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங் தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எக்ஸாக்டாக வளகாப்புனா எப்படின்னான்னு எனக்கு தெரியாது. பட் எங்களுதில் வளகாப்புன்றதே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வளையல் போடுற அந்த ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இருந்தாலுமே வளையல் போடுறது ஹிந்துலேருந்து கன்வெர்ட்டட் ஆனதுனால அந்த ஒரு இது நாங்கள் விட்டு வைக்கல. ஸோ அதுவுமே சிம்பிளாக பண்ணிட்டோம். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுனால அதுவுமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எங்கள் பாட்டி, அதுக்கப்புறம் அக்காவோட மாமியார், அப்படி சித்தி, அப்படி ஒவ்வொருத்தவங்களாம் இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்துட்டு பண்ணாங்க. வளையல்லாம் போட்டு விட்டாங்க.
அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஸ்வீட்லாம் கொடுத்து வளையல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணியுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லன்ச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கேரளா போகணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் அது, என்ன வளையல் போட்டாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா அந்த வீடியோலாம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நானும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு ஈரோடு டு பாலக்காடு கிளம்பிட்டோம். அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ எங்கள் கூடயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போய் நான் ப்ராப்பராகவே வீடியோவே எடுக்கலை. ஸோ இதோட என்னோடய வளைகாப்பு வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.